அருளினாலும் குரு அருளினாலும் நம்முடைய ஆன்மீக பயணம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. ஆதிசங்கரர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் இன்று 7வது பதிவு. இதில் ஆதிசங்கரர் அவர்களின் சிஷ்யர்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னித்து விஷயத்துக்கு வரலாம். நம்ம கேரளாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில், காலடிங்கிற கிராமத்தில் ஆதிசங்கரர் அவர்கள் அவதரிக்கிறார். அவருடைய குரு கோவிந்த பகவத் பாதர் அவர்கிட்டேருந்து சந்நியாச தீட்சை வாங்கிட்டு அவரோட கட்டளையினால் காசிக்கு வந்து அங்கே சில நூல்களை எல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குமரில பட்டரை சந்திக்கிறார். குமரில பட்டரோட கர்ம சித்தாந்தத்தை விவாதிக்கணும்னு வந்தவருக்கு அவர் இறக்கும் தருவாயில் இருந்ததுனால ஒன்றும் வாதம் செய்ய முடியல. குமரில பட்டர் மூலமாக அவர் மண்டல மிஸ்ரர் அப்படிங்கிறவரை சந்திக்கிறார். மண்டல மிஸ்ரர் உபயபாரதி அவர்களோட வாதம் செஞ்சு அதில் மண்டல மிஸ்ரர் தோற்று போய்டுறதுனால அவர் ஆதிசங்கரருக்கு சிஷ்யராக ஆயிடுறார். அவருடைய பேர் சுரேஸ்வராச்சாரியார் அப்படின்னு மாறுறது. உபயபாரதி, ஆதிசங்கரர், சுரேஸ்வராச்சாரியார் இவர்கள் நடந்து போயின்னு இருக்கும்போது ஆதிசங்கரர் உபயபாரதி ஆதிசங்கரர்கிட்ட சொல்கிறா, நம்ம நடந்து போயின்னு இருக்கும்போது நீ திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் தூரம் அவள் அப்படி நடந்து போயின்னு இருக்கும்போது சலங்க சத்தம் நின்று போய்டுறது. அப்போ சங்கரர் திரும்பி பார்க்கும்போது அவளோட சலங்கை மண்ணில் பதிஞ்சதுனால சத்தம் கேட்கல. ஆனால் அந்த இடத்துல தான் சாரதா பீடம் ஸ்ருங்கேரியில் நம்ம இன்றைக்கெலாம் பார்க்குறோமே, அது அந்த இடம்தான். சரஸ்வதி தேவி தான் உபயபாரதியாக அவதாரம் பண்ணி வரா. சரஸ்வதி தேவி நமக்கு சாரதா தேவியாக இன்றைக்கும் ஸ்ருங்கேரியில் அருள் பாலித்து கொண்டு வரா. இப்போ இந்த சமயத்தில் அவரோட சொந்த வாழ்க்கையில் ஒரு கெட்ட சம்பவம்னு சொல்லலாம். சங்கரரோட அம்மா ஆரியாம்பாளோட கடைசி காலம் நெருங்கின்னு இருக்கு. அவர் ஏற்கனவே சங்கரர் அவர் அம்மா கிட்ட கடைசி காலத்தில் நான் உன்னை பார்ப்பேன்னு சொல்லியிருப்பார். அதனால் அவரோட தன்னோட யோகத்தினால அவள் அம்மாவை பார்க்க வந்துட்டுருப்பார். யோக மார்க்கம்னு சொல்கிறா, ஆகாய மார்க்கம்னு சொல்கிறா. அந்த மாதிரி அம்மாவோட கடைசி தருணத்தில் பார்க்குறதுக்காக வரார். இப்போ சில குறிப்புகளில் அவர் அம்மாவை இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறாருன்னு கிடைக்கிறது. சில இடத்துல அவர் அம்மா உயிரோடு பார்க்குறாருன்னு கிடைக்கிறது. நம்ம என்னோடய யூடியூப்பில் நான் இது வரைக்கும் ஒரு 100 பேருக்கு மேலே மகான்களோட சரித்திரம் போட்டிருக்கேன். ஆனால் ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாறு மாதிரி அவ்வளவு விஷய வேறுபாடுகள் வேறு எந்த ஒரு சரித்திரத்துலையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை உங்களோட பரிமாறிக்கிறேன், அவ்வளவுதான். நிறையா இடத்துல நிறையா விஷயங்கள் வேறு மாதிரி நமக்கு கிடைக்கிறது. அந்த இடப்பெயராட்டம் இல்லை சம்பவமே வேறு மாதிரி நமக்கு கிடைக்கிறது. அதை இப்போ இது வரைக்கும் நம்ம நிறையா அது மாதிரி பார்த்தோம். இந்த சம்பவத்துலேயும் அது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவர் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி சங்கரர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறார், எங்கள் அம்மாவுக்கு நீ தரிசனம் கொடுக்கணும், அதுவும் வேணுகோபாலனா தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டின்றது பேரில் ஸ்ரீகிருஷ்ணர் வேணுகோபாலனா
அவர் அம்மாவுக்கு தரிசனம் கொடுக்குறார். ஒருவேளை எங்கள் அம்மா வந்து என்னை நினச்சி அழுதாக்க நீ அவளோட கண்ணை துடைக்கணும் அப்படிங்கிறார். மஞ்சள் பட்டும் நீளமான நீல கலரில் மேல் சட்டையும் அணிந்து கிருஷ்ணர் ஆரியாம்பாளுக்கு தரிசனம் கொடுக்குற கட்டம் இது. அப்போ அவள் அம்மாவோட கண் தண்ணீரை துடைக்கிறதுக்காக அவரோட பிஞ்சு கை அவள் அம்மா கிட்டக்க வருது. அப்போ ஆரியாம்பா சொல்கிறா, உன்னோட ஆபரணம்லாம் என் மேலே படுறதே, நீ யார், நீ சங்கரன் இல்லையே அப்படின்னு சொல்கிறா. உடனே ஸ்ரீகிருஷ்ணர் கேட்குறார் ஆரியாம்பாள் கிட்டக்க, உனக்கு விஷ்ணு லோகம் வேணுமா சிவலோகம் வேணுமா அப்படின்னு கேட்குறார். எனக்கு எந்த லோகமும் வேண்டாம், எனக்கு சங்கரனை பார்க்கணும், எனக்கு சங்கரன் தான் வேணும்னு அப்படின்னு அவள் பதில் சொல்கிறாள். அப்போ சங்கரன் வரும்போது அவளோட உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு நமக்கு ஒரு குறிப்பு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் உயிர் பிரியலை, அவர் வந்து கடைசி காலத்தை பார்த்தாருன்னு இன்னொரு குறிப்பும் கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி. இப்போ சங்கரர் வந்த உடனே இந்த ஒரு நெகிழ்வான ஒரு கட்டத்தை கேட்டு நெகிழாத மனமே இருக்க முடியாது. அவர் அம்மாக்காக உருகி மாத்ரு பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகத்தை வெளியில் கொண்டு வரார். ஒரு குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்மா எவ்வளோ விதமான தியாகங்கள் செய்கிறா, அவள் எவ்வளோ விதமான பத்தியங்கள்லாம் சாப்பிட்றா அப்படின்னு அவள் அம்மாவை நினச்சி அவர் அப்படியே உருகிறார். நான் காசிலேருந்து வந்தேன், ஆனால் உனக்கு கங்கை தண்ணி கொண்டு நான் விடலை, உனக்கு கடைசி காலத்தில் நான் வந்து சாகர தருவாயில் உனக்கு நான் ராமநாமம் சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். வாரணாசியில் இது ஒரு நம்ம சாஸ்திரத்தில் ஒரு நம்பிக்கை. வாரணாசியில் யாருக்கு கடைசி மரணம் நடக்கிறதோ, கடைசி நிமிஷத்தில் யார் செத்து போகிறாளோ அவளோட காதில் வந்து சிவன் வந்து ராமநாமம் சொல்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளோட சனாதன தர்மத்தில். அதை இங்கே வந்து சங்கரர் சொல்லிவிட்டு, நான் வந்து பையனாக வந்து உன்னோட பிள்ளையாக நான் அவனுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த மாத்ருகா பஞ்சகம் அப்படிங்கிற நூலை நமக்கு எப்பயாவது டைம் கிடைக்கும்போது அதை பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களோட பரிமாறிக்கிறேன். இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பகவான் ரமணா கூட அவரோட சரித்திரத்தை படிக்கும்போது கூட அவரோட அம்மாவை எவ்வாறு போற்றினார் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நம்மளோட தர்மத்துலேயும் நம்மளோட வழக்கங்கள்லேயும் அம்மாவோட ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணித்து அதை உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். மாத்ரு தேவோ பவா அப்படின்னு உபனிஷத்தில் கூட வருது. முதல்ல மாத்ருவை தான் சொல்கிறா. மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதுக்கப்புறம் அதிதி தேவோ பவான்னு வருது. அப்போ எல்லாருக்கும் மேலே வந்து அம்மாவை தான் நம்மளோட சனாதன தர்மம் போற்றிருக்கு. சன்னியாசிகள்லாம் கூட அம்மாவுக்கு மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய அது ஒரு விஷயம். அதனால் உலகமே வந்து அம்மாவை போற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லோரும் போகலாம். இப்போ அடுத்தாப்பில் வந்து அவரோட சிஷ்யர் வந்து பத்மபாதர். அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் வந்து இவரோட சிஷ்யராக இருந்தார். சங்கரரோட சிஷ்யராக இருந்தபோது ஒரு நாளைக்கு சங்கரர் குளிச்சுட்டு அவரோட துணி கொண்டு வான்னு அந்த சிஷ்யரை கூப்பிடுறார். அவரோட பேர் வந்து சனந்தனா அப்படின்னு பேர். அப்போ அந்த சிஷ்யன் ஓடி வரான். குருவோட சேவையில் இருக்கிறவா வந்து குருவுக்காக தங்களை அர்ப்பணிச்சுட்டு சேவை பண்ணுற மாதிரி தான் அந்த நாள்லலாம் இருந்திருக்கு. அப்போ குரு கூப்பிடுறாருன்னு அவன் தண்ணியை கிராஸ் பண்ணி வரும்போது அவனோட கால் அடியில் தாமரைப்பூ வந்ததாக நமக்கு விஷயம் கிடைக்கிறது, குறிப்புகள் கிடைக்கிறது. அப்போ அந்த சனந்தனா அப்படிங்கிறவன் தான் பத்மபாதர் அந்த மாதிரி மாறுறான். அவரோட பேர் வந்து பத்மபாதர்னு மாறுறது. பத்மபாதம்னாக்கா தாமரைப்பூ மேலே அவன் நடந்து வந்தான் இல்லையா,
அதனால் அவனோட பேர் பத்மபாதர்னு ஆறுது. அவன் வந்து இன்னொரு சிஷ்யர். ஆதிசங்கரருக்கு பத்மபாதர் ஒரு சிஷ்யர், அப்புறம் சுரேஸ்வராச்சாரியார் ஒரு சிஷ்யர். அடுத்தாப்பில் வந்து இன்னும் 2 சிஷ்யர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தாப்பில் ஹஸ்தாமலக்கர்னு ஒரு சிஷ்யர். அவர் வந்து கர்நாடக தேசத்தில் ஒரு இடத்துல ஒரு அப்பா அம்மா வந்து சங்கரரை பார்க்குறதுக்காக தங்களோட குழந்தைய கூட்டின்னு வரா. குழந்தைய கூட்டின்னு வந்து காமிக்கிறா. அந்த குழந்தை வந்து அது பேசவும் பேசாது, இல்லை பேச்சில் தெளிவில்லையோ, மொத்தத்தில் பேச்சில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அது தவிர காதும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து சங்கரர்கிட்ட கூட்டின்னு வந்து அவரோட அருளுக்காக வந்திருப்பாள். அப்போ சங்கரர் அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறார், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த குழந்தை பாடுற மாதிரி ஒரு கட்டம் இங்கே வருது. அந்த குழந்தை நீ யார் அப்படின்னு கேட்டவுடனே முழுக்க அந்த அத்வைத்த வேதாந்தத்தையே அது சொல்லிடுது தன்னோட பாட்டு மூலம். அதுக்கு பேர் வந்து ஹஸ்தாமலக்கீயம் அப்படின்னு பேர். அந்த பையனை ஹஸ்தாமலக்கர் அப்படின்னு வச்சு, அந்த பையனுக்கு அந்த பேர் வச்சு தன்னோட சிஷ்யனை ஆக்கின்றுடுறார் சங்கரர். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து கிரி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இன்னொரு சிஷ்யனோட பேர் கிரி அப்படின்னு பேர். அவன் வந்து சங்கரருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கூட இருந்த பாக்கி சிஷ்யர்கள்லாம் அந்த கிரியை வந்து ரொம்ப கேலி பண்ணுவாள். கொஞ்சம் வந்து முட்டாள், அவனுக்கு பாடம் ஏறாது அப்படி சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு மாதிரி கீழ்த்தரமாக எல்லோரும் பார்ப்பா. இப்போ ஒரு நாளைக்கு சங்கரர் பாடம் ஆரம்பிக்கும்போது அந்த பையன் வரல அப்படிங்கிறதுனால அந்த பையனுக்காக காத்துட்டுருப்பார். அப்போ பத்மபாதர் சொல்வார், பாடம் ஆரம்பிக்கலாமேங்கும்போது இல்லை கிரி வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பத்மபாதர் சொல்வார், செவத்துக்கு சொல்கிறதும் ஒன்று தான், அந்த கிரிக்கு சொல்கிறதும் ஒன்று தான். அப்படின்னா அவனுக்கு என்ன ஏற போகிறது அப்படின்னு சொல்லி நம்மளோட சின்ன வயசு இதெல்லாம் நினைவெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட வாத்தியார் வந்து யாரையாவது இந்த மாதிரி கேலி பண்ணால் நம்ம எல்லோரும் சிரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி எல்லோரும் வந்து இந்த கிரிக்காக போயிட்டு சங்கரர் வந்து காத்துட்டுருக்காரு, அவனுக்கு என்ன புரிய போகிறது அப்படின்னு கேலி பண்ணுவாள். அப்போ சங்கரர் சிரிச்சுட்டு அந்த கிரி வரும்போது தன்னோட புத்தியையும் அறிவையும் அவனுக்கு கொடுப்பார். அப்போ அவன் வந்து தோட்டகாஷ்டகம் அப்படின்னு சொல்லி பாடுவான். தோட்டக்கா மீட்டரில் இருக்குது. அந்த தோட்டகாஷ்டகம் வந்து சங்கரரை பற்றி கேள்விப்பட்டவா எல்லாரும் இந்த தோட்டகாஷ்டத்தை கண்டிப்பாக இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பா. அப்போ அந்த கிரிங்கிற பையனுக்கு தோட்டக்காச்சாரியான்னு பேர் மாற்றப்பட்டு மொத்தம் 4 சிஷ்யர்கள் ஆதிசங்கரருக்கு. மண்டல மிஸ்ரர் வந்து சுரேஸ்வராச்சாரியாவாக மாறுறார். அப்புறம் ஹஸ்தாமலக்கர், அப்புறம் இந்த சனந்தனா அப்படிங்கிறவன் பத்மபாதராக மாறுறான். அப்புறம் இந்த கிரிங்கிறவன் வந்து தோட்டக்காச்சாரியராக மாறுறான். இப்படி இந்த 4 சிஷ்யர்களையும் உருவாக்கி பின்னாடி வந்து 4 மடங்களையும் அவர் வந்து உருவாக்க போகிறார். அதுலேயும் ஒரு குழப்பம். சில இடத்துல 4 மடம்னு நமக்கு குறிப்பு கிடைக்கிறது, சில இடத்துல 5 மடங்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பு கிடைக்கிறது. அந்தந்த மடங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிக்ஷையெல்லாம் கொடுக்கணும், என்னத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னுலாம் கூட சங்கரர் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி ஒவ்வொரு மடமும் ஒவ்வொரு வேதத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சங்கரரோட ஆன்மீக பணிகளும் அவர் செஞ்ச காரியங்களையும் நம்ம வந்து கடலுக்கு தான் ஒப்பிடணும். நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கிறது ஒரு துளி தான். அதனால் அந்த சங்கரர் அப்படிங்கிற ஆதிசங்கர பகவத் பாதரோட வாழ்க்கை வரலாறுங்கிற கடலில் நம்ம எல்லாரும் மூழ்கி அனுபவித்து அதுக்கு அதோட பயனை அடையணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பித்து கொண்டு அடுத்தாப்பில் நம்ம வந்து அவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம
பார்க்கலாம்.